ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு இப்போதைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த கோட் மூவி மேலே இருந்தது. ஆனால் பெரும்பாலான ஆடியன்ஸ் அந்த படம் நிச்சயமாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய ரன் டைம் ரொம்பவுமே லென்த்தாக இருக்குது. எப்படா அந்த படம் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடியன்ஸ் இந்த கோட் மூவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ்னா அது இந்த படத்துடைய போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும்தான். அதாச்சும் படத்துடைய கிளைமேக்ஸில் நம்ம தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் ஜீவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் சாகலை, இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜீவனோ சஞ்சயோ ரெண்டு கேரக்டருமே ஒன்று தான். அந்த ஒரு கேரக்டரை க்ளோனா ரெடி பண்ணி அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை அவங்க கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். அதாச்சும் நம்ம தளபதி விஜய் இளைய தளபதி விஜய் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வச்சிருந்திருக்கலாம். ஒரு 30 செகண்டோ 40 செகண்டோ கழிச்சு தான் இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை படத்தில் கொண்டு வராங்க. ஆடியன்ஸுக்குமே இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை பார்க்கறதுக்கு எந்த ஒரு பொறுமை இல்லை. 3 மணி நேரம் அந்த படத்தை உட்காந்து பார்த்ததே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்குமே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஒரு 2.5 மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள அந்த படத்தை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்நேரம் அந்த கோட் மூவியை எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட் மூவி ரிலீஸ் ஆன வெறும் 4 நாளில் வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 288 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்குதாமா. அதையுமே இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரப்புல இருந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அநேகமாக அந்த படம் இப்போ வரைக்குமே அரௌண்ட் 300 கோடி ரூபாயை நெருங்கி இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம தளபதி விஜய் அவருடைய படங்களுக்கு மிக்சடு ரிவ்யூ கிடைச்சாலும் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைஃப் டைமில் அந்த கோட் மூவி எவ்வளோ கலெக்ட் பண்ணுது, லியோ படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.